ஹாய், வணக்கம். நான் உங்கள் ஜேக்கப் சரவணன். இப்போ ஒரு நல்ல ஒரு நிறுவனத்த நம்ம வந்து எடுத்துட்டோம். கண்டுபிடிச்சிட்டோம். நல்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம். இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம். இத ப்ரமோட் பண்ணணும். எப்படி அப்படின்னா, இத வந்து வாங்குற கஸ்டமர் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும். எப்படி சேர்க்கலாம்? இதுக்கு நெறைய வழிமுறைகள் இருக்கு. நெறைய பாராமீட்டர்ஸ் இதுக்கு வந்து விக்கிறதுக்கான வழிகள் இருக்கு. அது என்ன அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணணும். எப்படியெல்லாம் கிளையண்ட் கிட்ட எடுக்கணும். இப்ப என்ன பண்றாங்க, எல்லாம் வேகமான உலகத்துல அவங்க பணத்தை தேடி, வாழ்க்கையை தேடி, வசதிகளை தேடி ஓடினே இருக்காங்க. அதனால யாருக்கும் வந்து பார்த்து அதை அனலைஸ் பண்ற அளவுக்கு டைம் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, கஸ்டமர் கிட்ட உங்க ப்ராடக்ட்டை எடுத்து போய் சேர்க்கணும். அப்ப டிஜிட்டல் மீடியா. டிஜிட்டல் மீடியானா என்ன? Facebook, YouTube, Instagram, WhatsApp இது மாதிரி சமூக வலைதளங்கள் மூலமா உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து கிளைண்ட் கிட்ட எடுத்து போய் சேர்க்கலாம். ஸோ யூடியூப் கேம்பெயின் பண்ணலாம், Facebook கேம்பெயின் பண்ணலாம், வாட்ஸ்அப்லயே வந்து பாத்தீங்கன்னா மெசேஜஸ் அனுப்பலாம், ஸ்டேட்டஸ் வைக்கலாம். வாட்ஸ்அப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆட் ப்ரமோட் பண்ணலாம். சின்ன சின்ன ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோஸ் கிரியேட் பண்ணி எடுத்து அதுக்குள்ள ஒரு அழகான ஒரு மியூசிக் ஆட் பண்ணி ஒரு கிரியேட்டிவ் அது கூட சேர்த்து அழகா நீங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, உங்க தெரிஞ்சவங்க பார்ப்பாங்க. அது உங்க கிளைண்ட்ஸுக்கு வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணலாம். அதை பார்த்து உங்களுக்கு என்கொயரிஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி Facebook மூலியமா Facebookல மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ப்ரொமோட் பண்றது மூலியமா அதுல வந்து கிளைண்ட்ஸ் உங்களுக்கு வந்து லீட்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியா நீங்க வந்து காசு இல்லாம ஃப்ரீயா ஆட் ப்ரொமோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க காசு கட்டி ப்ரொமோட் பண்ணலாம். ஒரு ₹80 ₹200 ₹1000 நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம், கிளைண்ட் லீட்ஸ். ஸோ அதை எப்படின்னு கத்துக்கலாம். நீங்க யூடியூப் சேனல் போனீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்ல எப்படி ஆட் ப்ரமோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ்புக்ல போனீங்கன்னா ஃபேஸ்புக்ல ரீல்ஸ்ல எப்படி ப்ரமோட் பண்றது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்டை ப்ரமோட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க வந்து சமூக வலைதளங்கள் மூலியமா நீங்க வந்து உங்க ப்ராடக்ட் எடுத்து போகும்போது ரொம்ப சீக்கிரமா கிளைண்ட் ரீச் ஆயிடும். அப்போ கஸ்டமர் ஜென்ரேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும், லீட் ஜென்ரேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களை கிளைண்ட்ஸ் வந்து உங்களை தேடி வருவாங்க. நீங்க கிளைண்ட்ஸை போய் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்க கிளைண்ட்ஸ் கிட்ட அப்பாயின்மெண்ட் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் விவரமா சொல்றேன். வாழ்க வளமுடன், வளர்க நிலமுடன்.